ரீசெண்டா ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னு செலிபிரிட்டிஸ் உட்பட எல்லாருமே அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியா போட்டுட்டு இருக்கிறத நம்ம எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ அதை எதுக்கு எல்லாரும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியா போடுறாங்க, அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு பின்னாடி இருக்க விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்பவே மனசு கஷ்டப்படுவீங்க. சோ அது என்னன்னு ஷார்ட் அண்ட் சிம்பிளா சொல்றேன், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஆக்சுவலா கடந்த சில நாட்களாவே இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய வார் நடந்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்தவங்க நாங்க உயிரோட விட மாட்டோம்னு சொல்லி தான் இந்த ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்திட்டு இருக்காங்க. சோ அந்த தாக்குதல்ல பாலஸ்தீன்ல இருக்க காசா அப்படிங்கிற இடத்தையே ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டாங்க இஸ்ரேல். சோ அந்த தாக்குதல்ல இருந்து உயிர் பிழைச்ச மக்கள் எல்லாரும் காசா அப்படிங்கிற அந்த ஊரை விட்டு நீங்க இந்த இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுங்க, உங்களை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் சொன்ன வாக்குறுதியை நம்பிக்கிட்டு அந்த தாக்குதல்ல உயிர் பிழைச்ச மக்கள் எல்லாரும் ரஃபா அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க. பட் ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவங்க இன்னும் சில பேர் ரஃபால இருக்கிறதா சொல்லி இஸ்ரேல் கொடுத்த வாக்குறுதியை மீறிட்டு திரும்பவும் ரஃபா மேல குண்டுகள் போட்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்திட்டு வராங்க. இந்த மிகப்பெரிய தாக்குதல்ல மாட்டிக்கிட்டு பெரியவங்க வயசானவங்க மட்டும் இல்லாம ஒண்ணுமே தெரியாத பச்சிளம் குழந்தைகளும் உயிருக்கு போராடிட்டு இருக்குங்க. சோ இத பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.